இந்த ஹஜ்ஜு பெருநாள் லீவில் நான் சவுதி அரேபியாவுக்கு போயிருந்தேன். போகிறதுக்கு முன்னாடி ஒரு டெய்லர் ஷாப்புக்கு போய் ஏதோ ஒரு கந்தூரா ஒரு ஜுப்பா வாங்கி கொண்டு மஸ்ஜித் நபவி போகணுமென்ற ஐடியா எனக்கு. ஸோ அதில் அவசரமாக துபாயில் இருக்கிற தேராவில் இருக்கிற ஒரு டெய்லர் ஷாப்புக்கு நான் வந்திருந்தேன். நான் அவர் தைச்சி தந்ததில்லை, ஏற்கனவே ஒரு ஆளுக்கு தைச்சி வச்சிருந்த ஒரு கந்தூராவை தூக்கி எனக்கு தந்திருந்தார் அவர். அதான் இந்த கந்தூரா. ஸோ இப்போ நான் சவுதி அரேபியாவில் ரிட்டர்ன் வந்துட்டேன். நான் சவுதி அரேபியா துபாய்க்கு ரிட்டர்ன் வந்துட்டேன்னா. ஸோ இப்போ அவரோட கடைக்கு நான் போகிறேன்னா, ஏன் நான் அவரை கடைக்கு மறுபடியும் போகிறேன்னு சொன்னால், நான் அவரோட கந்தூரா வாங்கின நேரம் உண்மையிலேயே நல்லா நடந்து கொண்டிருந்தேன். விலை குறைச்சி தந்து நான் மதீனாவுக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அவர் என்கிட்ட மதீனாவுக்கு போய் மஸ்ஜித் நபவிக்கு போய் எனக்காக நீங்கள் துவா கேட்கணும் என்று சொல்லியிருந்தார். ஸோ அவருக்காக நான் துவா கேட்டேன் என்று சொல்கிறதுக்காகவும் கூடவே அவருக்கு நான் சவுதியிலேருந்து ஜம்சம் வாட்டர் கொண்டு வந்திருக்கிறார். ஸோ அவர் என்னோட நல்லா நடந்ததுக்காக, ஸோ அவரை கொடுக்கணுன்றதுக்காக தான் இப்போ நான் போய்கொண்டு இருக்கிறேன். நான் அவரை கடைக்கு போயிட்டு ஜம்சம் வாட்டரை கொடுத்துட்டு அவர் அதில் சந்தோஷப்படணுன்றதுக்காக அவரை கடைக்கு நான் வந்திருக்கிறேன். நான் கடைக்கு வந்தாச்சு. இதான் அவரோட ஷாப், யூத் டெய்லரிங்னு சொல்லி. கடைக்குள்ள போகிறோம். வா. अस्सलाम वालेकुम। आपको याद है मैं कौन है? इधर देख के तो दिल को और भी याद आ गई। अस्सलाम वालेकुम। ये मेरे दोस्त है। अच्छा, अल्हम्दुलिल्लाह। आपके लिए मैं ज़मज़म वाटर लेके आया। थैंक यू 54 में मुझे முன்னாடி எடுத்தல அது இது எமிராத்தி स्टाइल है ना, एमिराती ये कुवैती स्टाइल है। सो आपको बस पूरा कंट्री स्टाइल है। अच्छा, ஆனா இது கொஞ்சம் பெருசா இருக்கு. ये सर ये 58 है। 58 இந்த சைஸ் 59 ये भाई இது பர்ஸ் बड़ा। आप ये चेक करो। मेरे हिसाब से ये सही रहेगा। ये कलर भी अच्छा நல்லா இருக்குடா. ये நல்லா ये இருக்குமா? साइज सही है। ஃபுல்லா வரணுதா? நல்லதா? நீங்க கலர் நல்லா இருக்கு. 54 सर 54 தான் இந்த சைஸ்ன்றதால அவர்கிட்ட இல்லை ஒரு ட்ரெஸ்ஸு இல்லைன்னு சொல்லாமல் 54 சைஸை கொண்டாந்துக்கிறார். கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கு, லுக் கொண்டு இருக்கு தானே. இது ஓகேடா, கலர் தான். இதையும் போட்டு போவோம். இது கொஞ்சம் நல்லா இருக்கு, நல்லா இருக்குதாங்க இல்லை? ஓகே, இதை எடுப்போண்ணே. இதை எடுப்போம். इधर அவரே மடிச்சு கொடுக்குறேன்னு சொல்கிறார். நமக்கு அவன் நல்லவன தான் உயிரம் போவோம். आपका नाम क्या बोला? मेरा नाम रस्तम है। रस्तम 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 मोहम्मद रस्तम रस्तम मसीह। रस्तम मसीह। कितना साल हो गया था दुबई में? 18 इयर्स। 18 इयर्स। ये शॉप में काम कर रहे हैं इधर? अच्छा, ये आपका कपड़े में कितना बड़ा? और ये मस्जिद नबवी, ये मस्जिद नबवी में बनाया। अच्छा लग रहा है। अच्छा व्यू मिला होगा। ஏமா உண்மையிலேயே நல்ல மனுஷன். கடைக்கு வந்தது ஒரு 10-15 கப்படாவை நான் மீன் கந்தூரா ஜுப்பாவில் நான் பார்த்துருந்தேன். நான் எல்லா ஸ்டைல்ஸும் இருக்குது, எமிராத்திஸ், குவைத்தி, ஒமான் எல்லாம் இருக்குது. நான் அடுத்தது இதுதான் அந்த பேக்கில் இருக்குது. அப்போ நாமெல்லாம் ட்ரெஸ்ஸை போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம ஊர்லெலாம் கடைக்கு போனால் கணக்காக உடுப்புகள் எடுத்து விரிச்சு வச்சு பார்த்தா எல்லாத்தையும் விரிச்சு பார்க்க போனால் தேவையானது எடுங்க, அதை மட்டும் நான் விரிச்சு காட்டுறேன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி எந்த களைப்பும் அவர் என்கிட்ட காட்டலை. அவர் என்ன தாங்க நானே மடிக்கிறேன்னு சொல்லியிருந்தார். ஜுப்பா போடுற நேரம் மேலே ஒரு பட்டன் இருக்குது தானே, அதை நான் போட்டுற நேரம் கூட தாங்க நான் போட்டுவிட்றேன் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் ட்ரிக்ஸ் தான். இப்போ இது பிஸ்னஸ் மட்டும் இல்லை, ஒரு மனிதாபிமானம். என்ன யா சுப்ரன். ஓகே, அப்போ பேலன்ஸ் இல்லைன்னு போய்ட்டு பக்கத்தில் கடையில் போய் வாங்கிக்கணும் தந்துருந்தார். எல்லா தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த கடையில் இருக்குது. நல்ல துணி இருக்குது வாங்க. இப்போ நானும் 7 வருஷமாக துபாயில் இருக்கிறேன்னா, அப்போ கந்தூரா இந்த கடையில் போய் வாங்குறேன்ட்டு இல்லை. என்னடா சில கடையில் போகிற நேரம் நம்ம ட்ரெஸ்ஸை போடுவோம், ஆனால் ஃபிட் ஆக மாட்டேன். ட்ரெஸ் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம் இருப்போம். அப்போ அதால் நம்மளுக்கு சூட்டபிளான கந்தூராக இல்லாட்டி ஜுப்பா வாங்குறேன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ இந்த கடை நான் கண்டத்தில் இந்த கடை கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்துச்சு. பெஸ்ட்டுன்னு சொல்கிறத விட இப்போது
இது வரைக்கும் கண்டதில் பெஸ்ட்டானது. இப்போது கடைக்கு நான் போகிறோம் வாங்குற மட்டும் இல்லாமல் அந்த கடை முதலாளி கடையில் இருக்கிறவர்கள் நம்மளோட நல்லா நடந்து கொண்ட மறுபடியும் அந்த கடைக்கு போவோம். அதான் பிஸ்னஸை கண்டினியூஸாக கொண்டு போகக்கூடிய ஒரு யுக்தி. அதை உண்மையிலேயே இவர் நல்லா கையாளுறன்ட்டு எனக்கு நல்லா விளங்குது. நல்ல மனுஷனும் கூட. உங்களுக்கு ஜுப்பா கந்தூர தேவைன்னு சொன்னால் கட்டாயம் வர கடைக்கு வாங்க. இது எங்கே இருக்குன்னு சொன்னால் நைஃப் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்குது. நைஃப் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் வந்து கூகுள் மேப்பில் யூத் டெய்லரிங் அப்படின்னு அடித்தா இது இந்த லொக்கேஷனுக்கு கொண்டு வந்து விடும். இது ஆக்சுவலி நான் ஒரு வேறு எந்த நோக்கமும் இல்லாமல் நல்ல மனுஷன்கள் நடத்துகிற கடைகள், அதாவது அல்லாவை மட்டும் நம்பி மனிதாபிமானமாக ஹலாலான முறையில் மற்ற வாடிக்கையாளரோட சந்தோஷமாக பழகி பிஸ்னஸ் பண்ணுற ஒவ்வொரு பிஸ்னஸ்லேயும் அல்லாஹ் பரக்கத்து கொடுக்கணும். ஸோ அந்த பரக்கத்து இவருக்கு கிடைக்கணுன்றதுக்காகத்தான் நான் உங்களுக்கும் அதை எடுத்துக்காட்டேன். உங்களுக்கு தேவையான வந்து வாங்குன்றதுக்காகத்தான் நான் கொண்டு வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். நான் இப்போ நான் எனக்கு தேவையான ஒன்று எடுத்துட்டேன். அவருக்கு நல்ல ஹாப்பி. சம்சம் ஹோட்டல் கூட அதை கொடுத்து நல்ல ஹாப்பி. அந்த சந்தோஷத்தை பார்க்கணும். அதான் இந்த ரெண்டு இல்லை. ஸோ இன்ஷா அல்லாஹ் நான் வாங்க வந்து கடையில் உங்களுக்கு கந்தூராவோ ஜுப்பத்தவன்னு சொன்னால் வாங்க. இதை விட பெட்டரானது உங்களுக்கு வேறு கடையில் போட்டு அந்த கடை போங்க. இதுக்கு வேறு வரணும் மண்டியில். பட் நான் பார்த்ததுல நல்ல மனுஷன் பிஸ்னஸ் நல்லா இருக்கணும். அதான் நோக்கம், வேறு எதுவுமே இல்லை.